அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஃபோன் எடுக்கிறோம், யூடியூப் போறோம். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மதன் கௌரி வீடியோ பார்க்குறோம். அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க விக்கி என்ன வீடியோ பார்க்குறோம். டெக்னாலஜிக்கு A to D பார்க்குறோம். இதெல்லாம் சூப்பர், அறிவு வளரும், உலக அறிவு கிடைக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. உக்ரைன்ல போர் நடந்தா மதன் கௌரி அப்டேட் பண்ணுவாரு. ஆனா உங்க மனசுக்குள்ள தினமும் ஒரு போர் நடக்குதே, கவலை, பயம், எதிர்காலம்னு அந்த போரை நிறுத்த போறது யாரு? பங்குச்சந்தை ஏறுதா இறங்குதான்னு செய்திகள் சொல்லும். ஆனா உங்க மன நிம்மதி இறங்கிக்கிட்டே போகுதே, அதை ஏத்த என்ன வழி? இன்னைக்கு நாம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறது இல்ல, எட்டர்னல் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வெளியே உலகம் எவ்வளோ மோசமா போனாலும் உள்ளுக்குள்ள நாம எப்படி உடையாம கெத்தா நிக்கிறது. 1000 வருஷமா மனுஷன் தேடுற நிம்மதிக்கு சிவபெருமான் தன்னோட செயல்கள் மூலமா 4 மாசான சொல்யூஷன் வச்சிருக்காரு. இது புராணம் இல்ல, இது உங்க மனசுக்கான சர்வைவல் கைடு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? கம்பேரிசன், ஒப்பிடுதல். ஆஃபீஸ்ல அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. சொந்தக்காரங்க முன்னாடி நான் கெத்தா இருக்கணும். எல்லா இடத்துலயும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டி. இதைத்தான் புராணத்துல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த சண்டைன்னு சொன்னாங்க. நான் தான் படைக்கிறேன், நான் தான் பெரியவன்னு பிரம்மா சொன்னார். நான் தான் காக்கிறேன், நான் தான் பெரியவன்னு விஷ்ணு சொன்னார். நம்ம வாழ்க்கையில இந்த ஈகோ வரும்போது நம்ம என்ன பண்றோம்? சத்தம் போடுறோம், நான் யாருன்னு நிரூபிக்க கத்துறோம். ஆனா சிவன் என்ன பண்ணாரு? 2 பேரு சண்டை போடும்போது அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணல, லெக்சர் கொடுக்கல. அமைதியா ஒரு பெரிய நெருப்பு தூணா போய் நின்னாரு. ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான மௌனம். அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி விஷ்ணு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அது தோல்வி இல்லை, அதுதான் தெளிவு. ஆனா பிரம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. சரிங்க, நீங்க சொல்றது நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்துல அமைதியா இருந்தா நம்மள டம்மின்னு நினைக்க மாட்டாங்களா? சத்தம் போட்டாதானே காரியம் நடக்கும். தப்பு. காலி பாத்திரம் தான் சத்தம் போடும், வைரம் சத்தம் போடாது. மின்னனாவே போதும். லிங்கோத்பவர் கதை சொல்ற உண்மை இதுதான். உண்மை சத்தம் போடாது, அகந்தைதான் சத்தம் போடும். உங்க வேலையில, உங்க திறமையில அந்த நெருப்பு மாதிரி சைலண்டா உயர்ந்து நில்லுங்க. உங்க வளர்ச்சி பேசணும், நீங்க பேசக்கூடாது. அந்த அமைதிதான் ரியல் மாஸ். இரண்டாவது பிரச்சனை டாக்ஸிசிட்டி. இன்னைக்கு எதை திறந்தாலும் விஷம். சோஷியல் மீடியா கமெண்ட்ல விஷம், உறவுகள்ல வார்த்தைகள்ல விஷம். புராணத்துல பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி விஷம் வந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு ஓடும்போது முதல்ல இந்த விமர்சனங்கள்ங்கிற விஷம் தான் வரும். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அதை நினைச்சு அழுது உள்ளுக்குள்ளேயே வைப்போம், இல்லைன்னா பதிலுக்கு அவங்கள திட்டுவோம். ரெண்டுமே தப்பு. அப்ப என்னதான் பண்றது? எதிர்த்து கேட்கலன்னா மேலே ஏறி மிதிக்க மாட்டாங்களா? இல்ல மனசுக்குள்ள வச்சா பிபி எகிரிடுமே. சிவன் பண்ணதை பண்ணுங்க. அந்த ஆழகால விஷத்தை எடுத்தாரு, உள்ளேயும் விழுங்கல, வெளியேயும் துப்பல, கழுத்துல அப்படியே ஹோல்ட் பண்ணாரு. அதனாலதான் அவர் நீலகண்டர். அடுத்த தடவை யாராவது உங்களை காயப்படுத்தினா ஜஸ்ட் ஒரு பாஸ் போடுங்க. இது அவங்க குணம், இது என் குணம் இல்லை. அந்த நெகட்டிவிட்டியை வாசல்லையே நிறுத்திடுங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். நண்பர்களே, இந்த 2 பிரச்சனைகள்ல, அதாவது கம்பேரிசன் மற்றும் நெகட்டிவிட்டி, இதுல எது உங்களை அதிகம் பாதிக்குது? ஈகோவா
இல்ல டாக்ஸிக் பீப்புளா? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது பிரச்சனை வேலிடேஷன். சமூகம் என்ன சொல்லும்? 4 பேர் என்ன நினைப்பாங்க? நாம எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் வாழறோம். நான் நல்லவன், நான் பக்திமான், நான் பெர்ஃபெக்ட்னு நிரூபிக்க ட்ரை பண்றோம். ஆனா கண்ணப்பர் என்ன பண்ணாரு? ஆகமம் தெரியாது, மந்திரம் தெரியாது, வாயில தண்ணி எடுத்து லிங்கத்துல உமிழ்ந்தாரு, காலை தூக்கி சிவன் கண்ணுல வச்சாரு. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிங்க. நான் ஏன் இஷ்டத்துக்கு இருந்தா சமூகம் என்ன ஒதுக்கி வைக்காதா? இவன் சரி இல்லைன்னு முத்திர குத்திடுவாங்களே. விதிகளை மீறினா பாவம் இல்லையா? சமூகம் கண்ணப்பரையும் தான் திட்டுச்சு, அவமரியாதைன்னு சொன்னுச்சு. ஆனா சிவன் அதை அன்புன்னு ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அங்க மாஸ்க் இல்ல, அங்க இருந்தது ரா லவ். கடவுளுக்கும் சரி பிரபஞ்சத்துக்கும் சரி நீங்க போடுற வேஷம் தேவையில்லை, உங்க உண்மைதான் தேவை. மற்றவங்களுக்காக வாழ்றத நிறுத்துங்க. பர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணாதீங்க, ரியலா இருங்க. உங்க அன்பு உண்மையானா உலகம் என்ன சொன்னாலும் அந்த பிரபஞ்சம் உங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாலாவது பிரச்சனை அன்சர்டனிட்டி. வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயம். வேலை போயிடுமோ, தொழில் படுத்துடுமோ, கடன் அடைக்க முடியுமா, இப்படி எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு நிகழ்காலத்தை வாழ மறந்துட்டோம். லுப்தகன் கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். அவன் ஒரு வேடன், காட்டுல வழி தவறிட்டான். ராத்திரி முழுக்க கும் இருட்டு, சுத்தி மிருகங்கள். அவன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படல, கடவுளை நினைச்சு பாடவும் இல்லை. அவன் கவனம் முழுக்க ஒரே விஷயத்துல தான் இருந்துச்சு, சர்வைவல். இப்போ உயிரை காப்பாத்திக்கணும், அதுக்கு தூங்காம இருக்கணும். அதுக்காக மரத்துல மேல ஏறி இலைகளை பறிச்சு போட்டான். சரி, இதுல என்ன பக்தி இருக்கு? அவன் பயத்துல தானே செஞ்சான், பக்தியில செய்யலையே. நானும் ஆபீஸ்ல பயந்து பயந்து தான் வேலை பார்க்கறேன், டார்கெட் முடிக்க ஓடுறேன். இதை எப்படி சாமி கும்பிடுறதுக்கு சமமா ஏத்துக்க முடியும்? அங்கதான் நாம தப்பு பண்றோம். பக்தினா பூ போடுறது மட்டும் இல்ல, உங்க முன்னாடி இருக்கிற கடமைய, அந்த நேரத்துக்கான தேவைய முழு ஈடுபாடோட செய்யறது தான் பக்தி. சிவன் லுப்தகனை ஏன் ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? அவன் மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லை, உயிர் பிழைக்கணுங்கிற ஒரே குறிக்கோள். அந்த நிமிஷத்துல முழுசா கரைஞ்சு இருந்தான். நீங்க டாக்டரா இருங்க, டிரைவரா இருங்க, இல்ல பிசினஸ் பண்ணுங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படாம இப்ப என்ன தேவை, என் முன்னாடி இருக்கிற வேலை என்ன, அதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் வைங்க. அந்த ஃபோக்கஸ் தான் சிவனுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய பூஜை. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து பாருங்க. ஈகோ வந்தா அமைதியா இருக்கிறது, விஷம் வந்தா ரியாக்ட் பண்ணாம பாஸ் பண்றது, உலகம் என்ன சொன்னாலும் உண்மையா இருக்கிறது, எதுவுமே தெரியலனாலும் இந்த நிமிஷத்துல கவனமா இருக்கிறது. இந்த 4 குணங்களும் எப்போ உங்க மனசுக்குள்ள ஒன்னா சேருதோ அன்னைக்குதான் உங்களுக்கு உண்மையான சிவராத்திரி. மதன் கௌரி உலகத்தை அப்டேட் பண்ணலாம், ஆனா உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது நீங்க தான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம பேசின இந்த 4 பிரச்சனை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலயோ வேற ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கா? தயங்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு நம்ம புராணங்கள்ல என்ன தீர்வு இருக்குன்னு நம்ம சேர்ந்து தேடுவோம். கடைசியா ஒரு வார்த்தை, நீங்க ஏன் ருத்ர தத்துவம் சேனலை பின்தொடரணும்? ஏன்னா ருத்ர தத்துவம் என்பது சும்மா ஒரு யூடியூப் சேனல் இல்லை, இது சிவபெருமானின் புகழை பரப்பும் ஒரு நவீன டிஜிட்டல் ஆலயம்.
பழமையான தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை இன்றைய காலத்திற்கு ஏற்ற உயர்தரமான காட்சிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து வழங்குவதே எங்கள் நோக்கம். பெரியவர்கள் தேடும் மன அமைதியையும் இளைஞர்கள் விரும்பும் தரமான ஆக்கத்தையும் ஒரே இடத்துல தருவதே எங்கள் லட்சியம். இங்க நாயன்மார்களின் வரலாறுகளும் சிவனின் பெருமைகளும் வெறும் கதைகளாக இருக்காது, ஒரு தியான அனுபவமாக இருக்கும். நம் மரபுகள் அடுத்த தலைமுறைக்கும் மிகச்சிறந்த தரத்தில் சென்றடைய இந்த டிஜிட்டல் ஆலயத்தில் நீங்களும் இணையுங்கள். இந்த சிவராத்திரி உங்களுக்கான விடியலா இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகா. இது ருத்ரதத்துவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.